32 ஆண்டுகளாக தொடர்ந்து கார்த்திகை விழா மன்றத்தின் சார்பாக விழாக்கள் நடந்து வருவது ஒரு பெரிய சிறப்பு. ஏன்னா ஒரு 60 ஆண்டுகள் கொண்டதுதான் ஒரு தமிழ் ஆண்டுகள் தொகுப்பு. அப்படி 60 ஆண்டை கடக்கும் பொழுது அந்த மணி விழா கொண்டாடுறது. ஆகவே சென்ற 2 ஆண்டுகளுக்கு முன்பு மணி விழாவாக கொண்டாடியது இந்த கார்த்திகை விழா மன்றம். அதனால பேரடிச்சூரன் உங்களுடைய ஒத்துழைப்பினால இதெல்லாம் நாங்கள் நிறைய நாடு முழுவதும் போறோம். ஆனா இந்த பாருங்க, இதை கொஞ்சம் பாருங்க, கை வைக்கல, எவ்வளவோ மன்றங்கள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அது எப்படி எப்படியோ நடந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த விழா தொடங்கியிலிருந்து மகா வித்வான்கள், மகா மூதறிஞர்கள் அவ்வளவு பெரிய உங்களுடைய ஒத்துழைப்பினால உடம்பு இந்த மன்றத்துல உடுமலைன்னு சொன்ன கார்த்திகை விழா மன்றம்னு சொல்றாங்க. பிரசன்ன விநாயகருடைய திருவுருளால் நடந்துட்டு இருக்கு. அது தொடர்ந்து நடக்கணும். உங்களுடைய ஒத்துழைப்பு அது அவசியம் தேவை. ஏதோ இடையூறு வந்துட்டு இருக்கு, அதனாலதான் அவர் நான் 2 வருஷத்தோடு முடிச்சுக்கிறேன்னு சொன்னாரு. அது ரொம்ப மன வருத்தத்துக்குரியதா இருக்கு. நீங்கள் துணை நின்று அதை செம்மை நடத்தணும்னு கேட்டுக்கிறேன். பெருமானே, பல பெரியவர்களாலும் இது தொடங்கப்பட்டு எப்பொழுதுமே நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் தன்னலம் பார்க்காது உழைத்தவர்கள். அதனாலதான் இந்த அளவுக்கு சிறப்பா இந்த 60 ஆண்டுகளை கடந்து இப்ப இருக்கிற இளைஞர்கள் ரொம்ப ஈடுபாடோட இருக்காங்க. நான் பார்த்தேன், ஏன்னா அதையும் பார்த்திருக்கேன், இதையும் பார்க்கிறேன். எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நடந்து கொண்டு இருக்கிறாங்க. அது வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சைவம் நமது ஐயா சைவ சித்தாந்த பேராசிரியர் ஐயா அவர்கள்லாம் இங்க வந்த பிறகு சைவத்தை, அதாவது சாத்திரமும் தோத்திரமும் ஆனார்தாமே என்பது போன்று அந்த சாத்திரத்தையும் தோத்திரத்தையும் மக்களிடையே கொண்டு செல்வதனால் இளைஞர்கள் மிகுந்த ஈடுபாடோடு அரங்கம் நிறைந்து, அது ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு எங்க பழனியில் ஒரு விழா நடத்த ஒரு குழு நடத்தினாங்க. ஒரு 3 வருஷம் ரொம்ப சிரமப்பட்டு நடத்தி பார்த்தாங்க. எவ்வளவு பெரிய ஆளை போட்டாலும் 4 பேர் தான் போனாங்க. அப்படிலாம் இருக்கிற காலத்துல அவங்களுக்கு பல வேலைகள் இருக்கு இன்னைக்கு. அதெல்லாம் கடந்து இந்த செல்போனெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இந்த ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இங்கே இருந்து இந்த விழாக்களை கண்டு கேட்டு இன்புறுகின்றார்கள் மக்கள். அதற்கு இந்த உடுமலை நகரம் பெரிய வரப்பிரசாதமாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதோடு அல்லாது அனைவரும் நெற்றியும் திருநீர் பார்க்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆண் பெண் இருபாலருடைய நெற்றியும் திருநீர் மங்களகரமா இருக்கு என்று சொல்லி, அதனால தொடர்ந்து நடக்க வேண்டும். எங்களது மாமா அங்கு பாலசுப்ரமணியம் அவர்களே செயலாளராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, விழா இன்னும் 100 ஆண்டுகள் சிறப்பாக நடைபெற இடர்களையும் பதிகத்தை நாம் இன்று அந்த 100வது ஆண்டு நம்ம எல்லாம் வரணும், நாங்களும் பாடணும், நீங்க எல்லாரும் உட்காந்து கேட்கணும். ஏன்னா 120 ஆண்டு நமது மத சமயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் 100வது ஆண்டு விழாவை நம்ம எல்லாம் வெற்றிகரமா நமது செயலாளர் அங்கு பாலசுப்ரமணியம் மாமா அவர்கள் செயலாளராக இருந்து நடத்த வேண்டும், மற்ற தலைவர்களெல்லாம் இருந்து நடத்த வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, சில இடர்பாடுகள் வரதான் செய்யும், அதெல்லாம் கடந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். மாமரத்தில் காய்ச்சிருந்தால் தான், எங்கள் வீட்டில் ஒரு மாமரம் இருக்கு, காய்ச்சாதான் அடிக்கிறான், சும்மா இருக்கும்போது ஒரு பையன் திரும்பி கூட பார்க்க மாட்டான். அதனால வேண்டி காய்க்கிற மரம் தான் கல்லடிப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை. இருந்தாலும் பல இடர்கள் 63 நாயன்மார் எங்கள் போதவமூர்த்தி ஒருத்தர் சொன்னார், என்னையா கஷ்டன்ற 63 நாயன்மார்கள் படாத கஷ்டமா நீ பட்ட? திருநாவுக்கரசர் செங்கல் காலவாயிலே வச்சானே, கல்லில் கட்டி கடல்ல போட்டானே, பால் விஷத்தை சோத்தை கலந்து கொடுத்தானே, அதை விடவாப்பா நீ கஷ்டப்படுற அப்படின்னு கேட்பாங்க. அதனால இந்த இடர்பாடுகள்லாம் சீக்கிரமாக நீங்கி நல்லதே நடக்கும் என்று சொல்லி இடர்களின் பாடல் பதிகத்திலிருந்து சில பாடல்களை பாடி தொடங்குவோம்.